பழசெல்லாம் மறந்துட்டு இப்ப வேற இடத்துல விட்டுக்கிட்டா. பச்சோந்தி கழுத. வேற இடம்னா அது யாரு? வேற யாரு? மாற்றவிதா. நினைச்சேன் உன்னை விட்டு போனப்ப அவன் ஜோலியை முடிச்சிருக்கணும். நீதான் கேட்க மாட்டேன்ட. இப்ப பாத்தியா இங்க வச்சுட்டேன். அப்ப எதிரியா இருந்தாலும் நம்ம தலையில கை வைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு அச்சாவுக்கு பழக்கம் இல்லை. கை வச்சுட்டான் ஆளிக்காம விட்டதாவது சரித்திரம் இல்லை. அட்டே அச்சா, கேட்ட வார்த்தை சத்தியமானலோ? சத்தியமான அச்சா. எங்க இருந்தாலும் விடாதே. மாட்டிரவோடு சேர்த்து அந்த சேட்டையை முடிச்சுடு. போ. ஈஸ்வர, நீ மட்டும் போ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரவி. இந்த விஷயம் அச்சானுக்கு தெரிஞ்சா கழுத்தை எடுத்து போட்டுருவார். என்னடா இருந்தாலும் சுத்த சோப்பலாங்கி சட்டா இருக்கான். செட்டு நானும் அச்சா கிட்ட இருந்தவன் தான். அங்க இருக்கிறவங்களோட அச்சா பத்தி அதிகமா தெரிஞ்சவன். அப்படி இல்லாட்டினா 5 வருஷம் அச்சா வைத்து தொழில் பண்ண முடியுமா? நான் நெருப்பு செட்டு, தொட்டா சுடுன்னு அச்சாவுக்கு தெரியும். அதான் பயமா இருக்கு. அவருக்கு தொட்டா சுடுன்னு தெரியும், தண்ணிய விட்டா அணைஞ்சிடுன்னு தெரியும். என்னடா இருந்தாலு வந்து அவசரமா பேசி தெரியுற. சேட்டு, நீ கட்சி மரம் அச்சாவுக்கும் தெரியும். நீ நம்ம கிட்ட இருந்து பேக் அடிக்க முடியாது. ஐயோ, என்ன சேட்டு பயந்துட்டியா? கவலைப்படாதியா, நீ நம்ம கஷ்டப்படியா. நாளைக்கே உன் டீலிங்க முடிச்சு கொடுத்துறேன். நீ அச்சா கொடுக்கறதுல பேர் வாங்கி கொடுத்தா போதும். அது மட்டும் இல்லையா, ஒரு டீலிங் முடிச்சா இன்னொரு டீலிங் ஃப்ரீ. என்ஜாய் செட்டு. கேட்க நல்லதா இருக்க மாட்டேவி. ஆனா உன்னால முடியுமா? எனக்கு என்ன ஒரு குடும்பம் இருக்கு, புள்ள குட்டி இருக்கு. அதான் மறுபடியும் கேக்குறேன். என்னை ஏமாத்திர மாட்டியே? ஏய், சேட்டு சேஃப்டி பண்ணு. என்னாச்சு? என்னாச்சு? மாற்றவே अरे बाबा मेरे को छोड़ो यार. ईश्वरा मारे रवि को पहले मेरे को पीछे मारो यार. रवि छोड़ो यार. என்ன மாடே, நல்லா இருக்கியா?
கட்டைய போட்டு அறுவாள் எடுத்து அவனை வெட்டுறா வெட்டுறா அறுவாள் எடுத்து வெட்டுறா களி என்னடா யோசிக்கிறேன் எல்லாம் வெட்டுறா 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 சியா வெட்டுறா வெட்டுறா சியா பக்காளி மெண்டலாடா நீ கொஞ்சம் அசந்திருந்தா 2 பேரும் சேத்துலடா போட்டிருப்பான் கடையத்துக்கு அடி தெரியுது அறுவாலை தூக்கி யோசனை தானே அது கேட்ட அப்படி யோசனை எப்படின்னா வீ சொல்ற எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அது மடியில தானே அதிக நேரம் கடந்திருக்கேன். அச்சாவோட அண்ணன் சண்டை போட்டு போன பிறகு கூட எத்தனை தடவை பள்ளிக்கூடத்துல வந்து பாத்துருக்கு தெரியுமா? கட்டி பிடிச்சி அழுவுன்னு. சாப்பாடு நம்மளதா இருந்தாலும் அது கையில தானே அதிக நாள் சாப்பிட்டு இருக்கேன். சின்ன வயசுல எனக்கு களி விட்டு கைனது அதை போய் எப்படி நான் என் கையால காவு வாங்க சொல்றேன்? வாங்கணும்டா. நமக்கு ஒரு ஆபத்துனா அண்ணன் தம்பி மாமா மச்சான் அம்பிட்டு வந்து காவு வாங்கணும்டா. இங்க பாராச்சுனா இதுல பந்த பாசத்துல இடம் கிடையாது. களத்தை நின்றுட்டு கொஞ்சம் குண்டி விட நினைச்சேன்னு வச்சுக்க உன் சோழிய முடிச்சிருவாங்கடி. வரா பாசங்கிறது தூண்டல்ல மாட்டின புழு மாதிரி சிக்கலேன்னு வச்சுக்க அறுத்துருவாங்கடி. யாரே ஈஸ்வரா கண்ணோட போட்டேடா. அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளைகளாவது நல்லா இருக்குல்ல, அதுகளையாவது சுதாரணமா பாத்துக்கடா பாண்டி. என்னடா பயமுறுத்துறியா? குறிச்சு வச்சுக்கடா. எங்க அண்ணன் செத்து அடுத்த பௌர்ணமிக்குள்ள நான் தூக்கலடா. ஏய் இங்க நாங்க தான்டா ராஜா, நாங்க வச்சதாடா சட்டம். உன்னால என் புடுங்க முடியாதுடா. என்ன மன்னிச்சிடுங்க அச்சா, என்ன மன்னிச்சிடுங்க அச்சா. எனக்கு என் குடும்பத்துக்கு எல்லாம் இருக்குது அச்சா. என்ன ஏதோ பண்ணிடாதுங்க அச்சா. मुझे माफ कर दो अच्छा. பாட்டி மாட்டு ரவி 15 வருஷமாய் கூட இருந்தவர் செத்துட்டா. ஒன்னால சத்துட்டா. இல்ல அச்சா இல்ல, அந்த மாற்றவி தான் ஏதோ சொல்லி என் மைண்ட ப்ளோ பண்ணிட்டான், என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டான், என் பிரெயினை வாஷ் பண்ணிட்டான். நான் என்னென்னமோ சொல்லியும் கேட்காம அவனா காரியத்துல இறங்கிட்டான். அச்சானை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு இந்த ஷேட்கா பச்சாவுக்கு ஹிம்மத் இல்ல அச்சா, ஹிம்மத் இல்ல அச்சா. என்ன நம்புங்க. நம்புறேன், இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் நம்புறேன். நீ உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நடக்காது அச்சா. நடந்தா உயிர் இருக்காது. சொல்லு, என்ன பிரச்சனை? என்னச்சா? என்ன அந்த மாட்டு ரவி பார்க்க போனேன்? அது ஒண்ணும் இல்ல அச்சா. கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு மார்க்கெட் பக்கத்துல 90 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன இடம் வாங்கினாச்சான். அந்த இடத்துல இருக்கிற கிளினிக்கை 30 நாள்ல காலி பண்ணி தரதா இடத்த வித்து அவன் என்கிட்ட சொன்னான். ஆனா காலி பண்ணலாச்சான். அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த இடம் வித்தமனோடது இல்ல, அந்த இடத்துல இருக்கிற கிளினிக் உடைய டாக்டரோடதுன்னு. போலி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க ஆச்சா, ஏமாத்திட்டாங்க. பணம் தான் போச்சுன்னு இருக்கிறப்போ எப்படியோ மாற்றவிக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கே வந்துட்டான் ஆச்சான். நானா மாற்றவியை தேடின்னு போல ஆச்சான், நானா போல. என்ன நம்புங்க ஆச்சான். விட்டவன் யாரு? ரியல் எஸ்டேட் பெருமாள். பெருமாள்? அவன் வீடு தெரியுமா? எனக்கு தெரியாச்சா. சரி, நான் பார்த்துக்கிறேன். சேட்ட அச்சா, மனசுல ஒண்ணும் இல்ல, தைரியமா போ. ஆக சேட்டு சொன்னது அத்தனையும் உண்மைதான். பேரு என்ன? பெருமாளப்பு. பெருமாள். ஏன் பெருமாள் அவன் புத்தி இப்படி போகுது? வேறொருத்தன் இடத்த அவனுக்கே தெரியாம விக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா, இல்ல சேட்டு கேணியன் ஆயிட்டா? அந்த இடம் சத்தியமா யாருக்கும் சொந்தம் இல்லைங்க. இல்லச்சா, அந்த கிளினிக் வச்சு இருக்கிற டாக்டரோட இது எனக்கு நல்லா தெரியும் ஆச்சா. ஓ என்ன புரியாம பேசுற? புறம்பு கிடையாது, எங்களுக்கு தெரியாது. எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம், சொல்ல வந்துட்டாங்க பெருசா. பாட்டி
அச்சா இடத்துக்கு வந்தா அச்சா கிட்ட மட்டும்தான் பேசணும். சொல்லு, அந்த இடம் புறம்போக்கிடம். அப்புறம் அச்சா அந்த இடம் புறம்போக்கடாச்சா. அந்த டாக்டர் வச்சிருக்கிறதும் போலி பத்திரம் தான். கேஸை போட்டு நாம கோர்ட்டுக்கு எழுதிட்டா சேட்டு கோமணத்தை உருவீரலாங்கிறியா? போலியா பத்திரம் செய்ய என்ன செலவாக்கி? அங்கங்க கவனிச்சது சேர்த்து 6 லட்சம் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு 6 லட்சம், பெருமாளுடைய அலைச்சலுக்கும் அறிவுக்கும் 4 லட்சம், 10 லட்சம் போக மிச்சம் அச்சாவுக்கு வரணும். அது எப்படிங்க? இதுல பங்கு எனக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு கீழே 10 பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒத்து வர முடியாதுங்க. ஒத்து வரணும். கூட்டாளி போய் ஆதியோட கதி தெரியுமா? தடயமே இல்லாம காத்துல கரைச்சாச்சு. கரைச்சது வந்தா காசை கொடுக்கறியா காத்துல கரையறியான்னு பதறாத முடிவெடு. போ. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, 90ல பெருமாள் கொடுத்த 30 லட்சம் போக மீதி 60 லட்சம் அச்சா கிட்ட வந்துடணும். பத்தரை ஒரிஜினலா மாறி உன் வீட்டுக்கு வந்துடும். அச்சான் எனக்கு இடம் கிடைச்சா போற அச்சான். போ. பாருமா, 2 மாத்திரை 3 வேளை அரையா தேன்லயே பால்லயே கரைச்சி சங்கல கொடுங்க, குழந்தைக்கு சரியாயிடும். இந்த ஒரு 200 ரூபாய் எனக்கு கொடுத்து போறீங்களா? சரிங்க டாக்டர். நெக்ஸ்ட் டோக்கன் நம்பர் 33 போங்க. ஹலோ டாக்டர் ராமகிருஷ்ணா? எஸ், நீங்க? விக்கெட்! ஹே ரவுட், இன்னும் ஆஸ்திரேலியா அம்பிடுதான். ரொம்ப அசால்ட்டா விளையாண்டீங்க. இப்ப கப்பை பிளந்துருச்சா? ஹலோ, யார் சார் நீங்க? என்ன வேணும்? அச்சா. என்னது அச்சாவா? யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம், அந்த சேட்டுக்கு தான் உன் இடம் வேணும். ஓ, சேட்டு ஆளா நீ? இந்த இடத்த ஒரு துரும்ப கூட இந்த ஆளுக்கு தரதா இல்ல. உன் இடத்தோட கிரவுண்ட் வேல்யூ 20 லட்சம் தான். நான் 60 லட்சம் தர்றேன். பத்திரத்தை கைமாற்றி விட்டுடு தம்பி. என்ன 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 மிரட்டுறீங்களா? நான் யார் தெரியுமா? என் மேடம் தெரியுமா? என்கிட்ட இந்த பிளாக் மெயில் வச்சுக்காதீங்க. எனக்கு எல்லா இடத்துலயும் பியூர்ல இருந்து பிஎம் வரைக்கும் கான்டாக்ட் இருக்கு. ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன் வித் ப்ராப்பர். ரொம்ப பேசுவேனடா. யாரோ கதை தட்டாங்களா? போய் பார்க்கலாமல்ல. ஏண்டி நானே திறக்கணுமா கதவை? யாருன்னு போய் பாருடி. நான் தான் கீரை உருவிக்கிட்டு இருக்கேன்ல, எப்ப பாரு சீரியல் சீரியல்னு. இதுக்கு ஒரு சாவும் தொலைய மாட்டேங்குது. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியது இருக்கு. நான் மதனி, எப்படி இருக்கீங்க? யாரப்பா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சொந்தக்காரங்க படிக்குது போல. பிள்ளைங்க எல்லாம் படிக்கத்தான் செய்யும். கேள்வி கேட்க தெரியாது.